இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழ்நாடு போலீஸோட சர்வீசஸில் வரக்கூடிய போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற வரங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எதுக்காக கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேலைக்கு புதுசாக சேருங்க அப்படின்னா அந்த விஷயங்களுக்கு உங்கள் மேலே கேஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட லைசன்ஸை பேட்சாக மாற்றுறீங்க அப்படின்னா அதுக்கும் கண்டிப்பாக போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களோட ஆதார் கார்டு அண்ட் ஃபோட்டோ தேவைப்படும். இது ரெண்டையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு ஃபோட்டோவை 50 கேபிக்குலையும் ஆதார் கார்டை 2 சைடும் ஒரே சைடு வச்சு 100 கேபிக்குலையும் வர மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணி தயாராக வச்சுக்கிறணும். இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க் வீடியோ கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் உள்ளே போனதுமே போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் எந்த மாதிரி உங்களுக்கு ரெக்வஸ்ட் வேணும், அதாவது நியூ ரெக்வஸ்ட் புதுசாக அப்ளை பண்ண போகிறீங்க, ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட ஸ்டேட்டஸ் என்னவா இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணது ரெடி ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றத பார்க்குறதுக்காக வெரிஃபை கொடுத்துருக்காங்க. இப்போது நீங்கள் புதுசாக அப்ளை பண்ண போகிறதுனால நியூ ரெக்வஸ்ட்டில் கொடுத்துருங்க. நியூ ரெக்வஸ்ட்டில் கொடுத்ததுமே தனியாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எந்த மாதிரி ஆப்ஷனுக்கு நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க, உங்களோட செல்ஃப் வெரிஃபிகேஷன் உங்கள் மேலே என்ன கேஸ் இருக்குது இல்லையா அப்படின்றத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு, நீங்கள் வேறு யார் மேலேயாச்சும் ஜாப் வெரிஃபிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு உங்ககிட்ட வந்து வேலைக்கு சேர்றாங்க, அவங்க மேலே கேஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க ஜாப் வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து டெனன்ட் வெரிஃபிகேஷன், உங்கள் வீட்டில் வாடகைக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்கள பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் அதை வெரிஃபிகேஷன் கொடுத்துக்கலாம். அடுத்து டொமஸ்டிக் அண்ட் ஹெல்த் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு சொந்தமாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, ஒரு வேலைக்காக கொடுக்குறதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் செல்ஃப் வெரிஃபிகேஷனில் கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கீழே உள்ள கேப்சா கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபோனுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்து சப்மிட் பண்ணதுமே உங்களோட டீட்டெயில் எல்லாமே அவங்க கேட்பாங்க. இந்த பேஜில் உங்களோட நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி அண்ட் அட்ரஸ் கேட்டிருக்கோம். இதில் உங்களோட நேம் எப்படி கொடுக்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆதார் கார்டில் தப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் கரெக்டான நேம் அண்ட் ஸ்பெல்லிங்கை வந்து நீங்கள் இதில் கொடுத்துங்க. அடுத்து உங்களோட ஃபாதர் நேம், இன்கேஸ் நீங்கள் லேடிஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஹஸ்பண்ட் நேம் இல்லைன்னா ஃபாதர் நேம் கூட கொடுத்துக்கலாம். அடுத்ததான் உங்களோட இமெயில் ஐடி, எந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற இமெயில் ஐடியா கொடுங்க. ஏன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட இமெயிலையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களோட ஸ்டேட்டஸில் இதில் செக் பண்ணிவிட்டு அது மூலமாக கூட உங்களோட போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டை நீங்கள் எடுத்துக்கிற முடியும். அட்ரஸ் வந்துட்டு நீங்கள் எந்த அட்ரஸில் உங்களோட ஆதார் கார்டு இருக்கோ அந்த அட்ரஸை கொடுத்துங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த அட்ரஸில் குடியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். உங்களோட கரண்ட் அட்ரஸும் பெர்மனெண்ட் அட்ரஸும் ஒரே அட்ரஸ் அப்படின்னா சேம் ஆஸ் கரண்ட் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா இதில் ஆட்டோமேட்டிக்காகவே ஃபில்அப் ஆகிடும். இன்கேஸ் உங்களோட கரண்ட் அட்ரஸும் பெர்மனெண்ட் அட்ரஸும் வேறு அப்படின்னா நீங்கள் கரண்ட் அட்ரஸில் தனியாக ஃபில்அப் பண்ணிக்கங்க. அடுத்து பெர்மனெண்ட் அட்ரஸ் என்ன அப்படின்றத நீங்கள் தனியாக இதில் ஃபில்அப் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும். உங்களோட ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக இருக்கணும், நல்லா கிளியராக தெரிகிற மாதிரி அட்டாச் பண்ணணும். இந்த ஃபோட்டோ வந்துட்டு நீங்கள் PNG JPEG ஃபார்மெட்டில் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். 50 கேபிக்கு உள்ளே இருக்கணும். அடுத்ததாக அட்ரஸ் ப்ரூஃபில் வந்துட்டு கவர்மெண்ட் இஷ்யூட் ஐடி கார்டு எதுனாலும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு 100 கேபிக்கில் அட்டாச் பண்ண சொல்கிறாங்க. JPEG இல்லைனா PDF ஃபார்மெட்டில் கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 100 கேபிக்கில் நீங்கள் அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும். இதில் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ அட்டாச், இதில் வந்து அது ஃபைல் நேம் வந்தது நீங்கள் அப்லோட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இதில் அப்லோட் ஆகிட்டு அதற்கான ப்ரிவியூ என்ன அப்படின்றத இதிலே காட்டும். நீங்கள் அது மூலமாக கூட தெரிஞ்சுக்கலாம். ஃபைனலாக உங்களோட டெக்ளரேஷனை கொடுத்துட்டு சேவ் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க ஃபார்ம் வந்து சேவ் ஆகிட்டு உங்களுக்கான ப்ரிவியூ காட்டும். இது எல்லாமே சரியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்துக்கலாம். பேமெண்ட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து இதுக்கு 500 ரூபா பேமெண்ட் கட்ட வேண்டியிருக்கும். இந்த 500 ரூபா பேமெண்ட்டுக்கு நீங்கள் அடிஷ்னலாக சார்ஜஸாக ஒரு பேங்கிங் மூலமாக கட்டுறீங்க, நெட் பேங்கிங் மூலமாக கட்டுறீங்க அப்படின்னா 5 ரூபா அது அடிஷ்னல் சார்ஜஸ் வரும். உங்களோட பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கான போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டோட அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வரும். PVS சர்டிஃபிகேட் சொல்லிட்டு சர்டிஃபிகேட் நம்பர் வரும். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களோட பேமெண்ட் ஃபெயிலியர் ஆகி உங்களுக்கான PVS சர்டிஃபிகேட்டோட ரெஃபரன்ஸ் நம்பர் மட்டும் வந்து வேறு எந்த டீட்டெயிலுமே உங்களுக்கு இல்லாமல் இருக்குது, உங்களுக்கான அக்னாலஜ்மெண்ட் காப்பி வரலை அப்படின்னா கீழே அதற்கான இமெயில் ஐடி, ஹெல்பிங்கான இமெயில் ஐடி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடியிலேருந்து ஒரு மெயில் போட்டு விடுங்க. நீங்கள் மெயில் போட்டு விட்டு 2 இல்லைனா 3 நாள் கழிச்சு உங்களுக்கான அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் வந்துடும். நீங்கள் அது மூலமாக போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டுக்கு தயாராக இருக்கலாம். போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னால் உங்களோட லோக்கல் ஸ்டேஷன்லேருந்து, அதாவது போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து உங்களை கால் பண்ணலாம். கால் பண்ணி உங்களை பற்றி விசாரிக்கலாம். விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா 2 இல்லை 1 வீக்குள்ளே உங்களுக்கான போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் தயாராக உங்களுக்கு வரலாம். உங்களோட மொபைல் நம்பர் கேப்சா கொடுத்து சென்ட் OTP கொடுத்தீங்கன்னா OTP வரும். அந்த OTPயை கொடுத்ததுமே உங்களோட போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் யார்கிட்ட இருக்குது, எந்த லெவலில் இருக்குது, என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியும். போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் தயாராகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இது மூலமாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிற முடியும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் ரெடி ஆயிடுச்சு வந்துருச்சு அப்படின்னா உங்கள் மெயிலில் கூட நீங்கள் அந்த காப்பியை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அடுத்ததாக வெரிஃபைன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வெரிஃபைன்ற ஆப்ஷன் எதுக்காகனா உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் காப்பி வந்துருச்சு அப்படின்னா இந்த அக்னாலஜ்மெண்ட் காப்பியை வச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்காண்டி தான் இந்த போலீஸ் வெரிஃபை ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களோட நம்பர், கீழே என்ன மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்து
கேப்சா கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா அதற்கான ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது இதில் தெரிஞ்சிடும். இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. வேறு ஏதாச்சும் இன்டர்நெட் சர்வீசஸ் சம்மந்தமாக உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் மூலமாக தெரிவிக்கலாம். நாங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம்.